கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏசாயா புத்தகத்தில் இருந்து 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வசன விளக்கம் தேவனின் அன்பும் கருணையும் எவ்வளவு பெரியதென்று காட்டுகிறது. தேவன் தனது மக்கள் மீது கோபப்படுகிறார் என்பது உண்மைதான். ஆனால் அது ஒரு சிறிய தற்காலிகமான தண்டனை மட்டுமே. தேவனின் முகம் ஒரு கணம் மறைந்தாலும் அவர் நித்திய கிருபையுடன் திரும்பி வந்து நம்மை இறங்குகிறார். அது ஒரு தண்டனைக்கான தீர்ப்பு அல்ல, மாறாக ஒரு பாசமிக்க தந்தை போல நம்மை திருப்பி அழைப்பதற்கான தூண்டல். இவ்வசனம் நாம் கடந்து செல்லும் வேதனைகளும் பரிசோதனைகளும் தற்காலிகமானவை என்றும், இறைவனுடைய கரிசனமும் ஆசீர்வாதமும் எப்போதும் நிலைத்திருக்கின்றன என்றும் நம்மை நம்பிக்கை கொடுக்கிறது. ஜெபம். கர்த்தாவே, என் குற்றங்களை பார்த்து கோபமாயிருந்தாலும் கருணையால் என்னை விட்டுவிடாதீர். உம்முடைய முகம் மறைந்தாலும் உம்முடைய கிருபை என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை நான் நம்புகிறேன். அந்த நித்திய கிருபையால் என்னை அரவணைத்து தூக்கி நடத்தும். என் மீட்பராகிய ஆண்டவரே, உம்மை நன்றி செலுத்துகிறேன். ஆமேன்.